Hi friends, welcome to AYIFA Tasty and Beauty. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உங்களுக்கு என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனே வரும். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது செய்கிறதுக்காக ஃபஸ்ட் நம்ம அரை கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துக்கலாம். கருப்பு உளுந்து எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு நம்ம பச்சரிசி எடுத்துக்கலாம். சுகருக்கு பதிலாக நம்ம கருப்பட்டி சேர்த்துக்கலாம். உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கருப்பட்டி எடுத்துக்கோங்க. 1.5 கப் அளவுக்கு தேங்காய் பால், ஒரு முட்டை, 2லிருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்சி ஜாரில் கருப்பு உளுந்தையும் பச்சரிசியும் தண்ணி ஊற்றாமல் பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா ஃபைனாக சாஃப்டாக பவுடர் ஆகிற வரைக்கும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சதுக்கப்புறமா இதில் இருக்க சாஃப்டான பவுடரை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா மிச்சம் இருக்க அரிசியையும் உளுந்தையும் இன்னொரு டைம் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சிட்டோம்னா அது நல்லா சாஃப்டாக பவுடர் மாதிரி கிடச்சிரும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த முட்டையையும் தனியாக மிக்சி ஜாரில் போட்டு அடித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம எடுத்து வச்சுருந்த கருப்பட்டியை லைட்டாக நம்ம இடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்படி பண்ணுறதுனால இது சீக்கிரமாக நமக்கு மெல்ட் ஆயிரும். கருப்பட்டி நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா 2லிருந்து 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது ஒரு நல்ல ஃப்ரேக்ரன்ஸ்க்காக நம்ம சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். அடுத்ததாக ஒரு பேனில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலையும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே நம்ம ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க கருப்பட்டியும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இதை ஒரு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த உளுந்து பச்சரிசியை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் வச்சு இதை மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கண்டினியூஸாக நம்ம கைவிடாமல் இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். நம்ம கைவிட்டு மிக்ஸ் பண்ணோம்னா இது கட்டியாக ஆரம்பிச்சிடும். நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும் போது இது கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியாக ஸ்டார்ட் ஆயிரும். இந்த ஸ்டேஜில் நம்ம 1லிருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இது இன்னும் நல்லா கட்டியானதுக்கப்புறமா இன்னொரு 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். பேன்லலாம் ஒட்டாமல் நம்மளோட உளுந்தங்களி கட்டியானதுக்கப்புறமா நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட உளுந்தங்களி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான டிஷ். கண்டிப்பாக இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.